ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து எப்போ பதில் சொல்ல போகிறாங்க எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த மாதிரியான பதில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னுமே வந்து திகிலாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எப்படி சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ எதாவது கட் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை சேஞ்சஸ் சொல்ல போகிறாங்களா, இல்லை வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 20ஆம் தேதி வரை இருக்கே, 20 டேஸ் இருக்கே, அதனால் வந்து அது வரைக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்காங்களான்னு கூட தெரில. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் அதுவும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான வேலைகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு டேட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க படம் நடித்திருந்தால் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறது வந்து டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுதான் கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. ஏன்னா வந்து தளபதியோட படம் வந்து இப்போ ஜனநாயகன் வந்து அதுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா கோலாகலம் கொண்டாட்டமாக இருக்கும், நோ ப்ராப்ளம். அதே இது இப்போ வந்து அவங்க பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டானா கூட அந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அப்படின்னா வந்து படம் ரிலீஸ் ஆகுதில் வந்து சந்தேகம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து எப்படி பார்க்குறாங்க, என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரிலீஸ் டேட் வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ வந்து ரிசல்ட்ஸ் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். யூ/ஏ அப்படின்னு வந்தால் கூட ஓகே தான். இல்லை கட் பண்ணணும்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் டீம் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து கோர்ட்டை வந்து அணுகுனாங்க, அது வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால வந்து ஸோ வந்து கிடைக்கும், நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. தாமதமாகுது. ஸோ ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து லாஸஸ் நிறையா ஆகுது அப்படிங்கிற கருத்தை கொண்டு தான் வந்து அவங்க வாபஸ் வாங்கி திருப்பி ரிவிஷன் கமிட்டிக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு போக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருவாங்கன்னு சொல்லுது. ஸோ கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தணிக்கை சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.